காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி சொல்லும் போது அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது ரெண்டு வேறு வித்தியாசமான விஷயங்களோட கலவைதான் அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா அசைவற்ற ஒரு நிலை. இந்த பிரபஞ்சமே அப்படியே அசைவே இல்லாம அமைதியா ஒரு ஒரு மீடியம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு. சோ அந்த அமைதியான அசைவற்ற நிலையில இருக்கிறது சிவனாகவும், அந்த அசைவற்ற இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு இயக்கத்தை உருவாக்குறது வந்து சக்தி, பார்வதி சக்தி, நீங்க அந்த மாதிரி பேர்லயும் சொல்லக்கூடிய அந்த சக்தியாகவும் நம்ம வந்து நினைச்சுக்கலாம். அதுதான் அந்த அந்த தன்மையத்தான் இப்படி இவங்க விளக்கி இருக்காங்க அப்படிங்கறது நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சிவமும் சக்தியும் பிரபஞ்சத்தோட இந்த பிரபஞ்சம் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு எனர்ஜிஸா வந்து இந்த சிவம் அண்ட் சக்தியை நம்ம வந்து பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த சிவனை வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆகவும், அதை இயக்கக்கூடிய, இப்ப ஒரு பொருள் இருந்தா மட்டும்தான் அந்த பொருளுக்குள்ள நம்ம இயக்கம்ங்கிற விஷயத்த கொடுக்க முடியும். அந்த அந்த பொருள் இல்ல அப்படின்னா இயக்கம் தனியா இருந்து பிரயோஜனம் கிடையாது. இயக்கம் மட்டும் இருந்து அந்த எங்க இயக்கம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த எந்த இடத்துல அப்படிங்கறது வந்து சிவம், அந்த இயக்கம் அப்படிங்கிறது சக்தி. அந்த பகுதி அந்த இதுல நம்ம எடுக்கலாம். இது புரியுதுங்களா? புரியுதுங்க. ஓகே. சோ இங்க சிவத்தை எந்த மாதிரி சொல்லுங்க சார். புரியுதுங்களா? ஓகே சார். சோ இந்த இடத்துல நம்ம சிவம் அப்படிங்கறத வந்து ஈஸ்வரனாவோ இதாவோ அதாவது அந்த ஆங்கிள் பாக்குறத தாண்டி ஒரு சக்தியா, ஆற்றலா நம்ம பார்க்கும்போது அந்த ஆற்றல் என்னத்தை பிரதிபலிக்குது. நான் முதல்லயே சொல்லும் போது என்ன சொன்னேன், இன் யாங் அப்படிங்கிறது அது இரு வேறு குணங்கள், அது அதோட தன்மைகள், இரு வேறு தன்மைகள் அப்படின்னு சொன்ன. அப்படி பார்க்கும்போது சிவம் அப்படிங்கிற விஷயத்த, சிவனை நம்ம எந்த ஆங்கிள் ஆற்றலா பாக்குறோம்னா ஆண் தன்மையை பிரதிபலிக்க கூடிய ஒரு விஷயமாக பாக்குறோம். அசைவற்ற ஒரு நிலையான ஸ்டில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பேரமைதி, அசைவற்ற நிலை. அதே நேரத்துல கான்சியஸ்னஸ் நம்மளை பத்தின ஒரு தன்னை பத்தின ஒரு அறிவு, அந்த உணர்வு நிலை, அந்த ஸ்டேஜோட எல்லாம் தொடர்பு படுத்தின ஒரு ஆற்றலா சிவத்தை பாக்குறோம். அதே மாதிரி சிவம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்றோம், அழிக்கும் தன்மை கொண்டதா ஒரு அது நம்ம என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சித்தர்கள் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த பெரிய இதுல அப்படின்னா, நம்மளோட இந்த அறிவியல், அதாவது இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை, இந்த விஷயங்களை, நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அறிவியலா சொல்லாம அறிவியலை ஆன்மீகமா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சிவனுக்கு வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அழிவுங்கிறது என்ன, இந்த பிரபஞ்சத்தோட அழிவுனா அடுத்து திரும்ப ஒரு விஷயத்தோட ஆரம்பம், ஒரு பொருளோட அழிவு அடுத்த பொருளோட ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம வந்து சிவனை பாக்குறோம். இதே நேரத்துல சக்திய என்னவா பாக்குறோம் அப்படின்னா பெண் தன்மையை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, பெண்ணோட தன்மையை உருவகப்படுத்தக்கூடியது. எதெல்லாம் தொடர்பு இருக்குன்னா ஆற்றல், ஒரு இயக்கம், ஒரு படைத்தல், உருவாக்கம் அப்படிங்கிற விஷயங்களோட தொடர்பு படுத்தி இந்த சக்திங்கிற ஆற்றல் நம்ம சொல்றோம். இதே சக்தியை தான் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்தையுமே ஒரு பெண் தன்மையோடவோ ஒரு தெய்வத்தன்மையோடவோ ஒரு பேரோடையோ அந்த சக்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த ஒரு சக்தியாதான் இங்க நம்ம பாக்குறோம், சக்தியை பாக்குறோம். இந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தோட உருவாக்கத்துக்கும் இயக்கத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்குமான ஒரு ஆதார சக்தியா இங்க வந்து நம்ம அந்த தத்துவத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே தனித்தனியா இப்படி பார்க்கக்கூடிய சிவனும் சக்தியும் ஒண்ணு சேரும் போது ஒரு முழு தன்மையோட ஒண்ணுக்கொண்ணு சார்ந்து இருந்து, ஒன்னோட ஒரு விஷயத்துல பிரச்சனை வந்ததுன்னா இன்னொரு விஷயம் கை கொடுத்து காப்பாத்தும். அந்த மாதிரி ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். இதே விஷயத்த அப்படியே இன்யாங்குக்கு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இன்யாங் அப்படிங்கிறது என்னன்னா இயற்கையில முரண்பட்ட ரெண்டு விஷயங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, அந்த டிஃபரன்சியேஷன், டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற பேரு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த வித்தியாசமான இந்த முரண்பாடுகளின் ஒத்த
ஒத்தான இயக்கம், ஒத்திசைவு ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு ஒத்துழைச்சு ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாதான்